இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் கிரியேட் ஆகும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் நண்பன் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் வீடியோஸை ஸ்ப்ளிட் பண்ணி எடிட் பண்ணுறது எப்படி, அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய வாட்ஸ்அப் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பின்னாடி ஃபோட்டோ கிரிட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஃபஸ்ட்டில் வரும். உங்களுக்கு அப்படி வரலனாக்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண பின்னாடி உங்களுக்கு இப்படி தான் வரும். கீழே ஐகான்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டாட் ஐகான் இருக்குது பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலரில். அதையும் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்ன்ற ஆப்ஷன் வரும். அதுக்கு தெரியும். எடிட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களோட ஃபைலுக்குள்ளே போயிடும், அதாவது உங்களோட கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளே என்னென்ன வீடியோஸு நீங்கள் வந்து எதாவது எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் 30 செகண்ட்ஸ்க்கு மேலேயே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நான் 2 வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த 2 வீடியோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை நான் எடிட் பண்ண போகிறேன். லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ லோட் ஆன பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது 2 வீடியோவும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2 வீடியோ. இந்த இடத்துல ஒரு வீடியோ நீங்கள் வந்து மாற்றி கூட வச்சுக்கலாம். இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் கூட மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி கீழே சிசர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், ட்ரிம் ஐக்கான். அது நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அதை அத்தனை செகண்ட் ட்ரிம் பண்ணிக்கலாம். இல்லை எத்தனை மினிட்ஸ் வேணுமோ அத்தனை மினிட்ஸ் உங்களோட வீடியோ பொறுத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து இது ஒரு 10 செகண்ட்க்கு 8 செகண்டுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணி எனக்கு தேவையான இடத்த மட்டும் நான் எடுத்துக்கினேன். ஸோ கட் பண்ணி மேலே டிக் இருக்குது பாருங்கள், அந்த டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஓகே ஆயிரும். ப்ராசஸிங் ஆயிரும். ப்ராசஸிங்கில் இருக்கும். ஸோ ப்ராசஸிங் கொஞ்சம் டிலே ஆகும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் வீடியோவை நம்ம கட் பண்ணோம். செகண்ட் வீடியோவும் நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து 2 வீடியோ ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. கீழே அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு இந்த மாதிரி டிசைனில் வேணாம், எனக்கு வேறு மாதிரி டிசைனில் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல லே அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் லே அவுட் இருக்கும். அதில் வந்து கொடுத்துருப்பேன் பாருங்கள் 2 வீடியோவுக்கு எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து டிசைன் வந்து மாற்றினோமோ அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே எனக்கு மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து வந்து எனக்கு வந்து இந்த வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது அந்த அப்ளிகேஷனோட. அந்த நீங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து உங்களுக்கு வேணும்னா அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சைடில் பேக்ரவுண்டில் எதனா வச்சுட்டு பேக்ரவுண்ட்லேயே அவங்களே தந்துருப்பாங்க, அதிலே இருக்குது பாருங்கள். நீங்கள் பேக்ரவுண்டும் போட்டிங்கன்னா அதிலே வரும். உங்களுக்கு கலர்ஸ் வேணால் கலர்ஸ் வச்சுக்கலாம். அண்டு எந்த கலரில் வேணுமோ வச்சுக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு அதிலே அவங்க டிஃபால்ட்டாக தந்திருப்பாங்க. ஸ்மைலி, அதாவது எமோஜிஸ் ஸ்டிக்கர்ஸும் தந்திருப்பாங்க. மற்றும் அது கூட சில ஸ்டிக்கர்ஸும் தந்திருப்பாங்க. லைக்கு, ட்விட்டு, அந்த மாதிரி கூகுள் ப்ளஸ் இந்த மாதிரி எமோஜிஸும் தந்திருப்பாங்க. ஸ்டிக்கர்ஸும் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த வாட்டர் மார்க் வேணாம்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க்னு இருக்கும். அதில் வந்து நான் கொடுத்துருங்க. அது நான் கொடுத்தோடனே அது வாட்டர் மார்க் வந்து கிளியர் ஆகிடும். அதாவது வாட்டர் மார்க்குன்றது அந்த அப்ளிகேஷனோட
பிராண்ட் மாதிரி விளம்பரப்படுத்துறதுக்காக அது வந்து வாட்டர் மார்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நான் வெஸ்டிங்னா எதுவுமே வராது. அந்த நான் எடுத்துகிட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேர், நீங்கள் வந்து என்ன அதில் ஒரு லிரிக்ஸ் வீடியோ மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களோட பேர் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து யாரும் இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. தமிழ்லையும் சரி எந்த இதுலேயும் சரி அதிகமாக நான் ரிவ்யூ பண்ணதில்லை. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கைன் மாஸ்டர் இந்த மாதிரி டஃப்பான அப்ளிகேஷன் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு இது பண்ணிக்கிறதுக்கு. அது இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கிற வீடியோவை வந்து ப்ளே பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து அது ஆர்டராக ஒரு 3 வீடியோ நீங்கள் 2 வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ற வீடியோ வந்து ப்ளேயில் இருக்கும், கீழே 2 வீடியோ ஸ்டாப்பில் இருக்கும். அடுத்து வந்து மேலே இருக்கிற வீடியோ வந்து ஆஃப் ஆயிரும், கீழே இருக்கிற வீடியோ வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆர்டராக பண்ணிக்கலாம். இதுவும் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி இந்த அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக நன்றி. மற்றும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் அழுத்திக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.